ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஆஃப்டர் லாங் டைம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாஸ்தா வந்து செஞ்சுருக்கேன். ஆக்சுவலி எப்பவுமே ரெகுலராக நம்ம செஞ்சு குழந்தைங்க சாப்பிடுவோம் இப்படி தான். பட் இந்த முறை வந்துட்டு வீட்டில் வந்து சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ லைட்டாக வந்துட்டு மைதா மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீ ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தோன்னாக்கா அது கட்டி இல்லாமல் வந்து கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ ஒரு சைடு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து சில்லியை வந்து மிக்ஸியில் லைட்டாக ஒரு 2 சில்லியை வந்து அடித்து வச்சுருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ்க்காக. ஸோ காய்ச்சின பாலை ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக வந்து கெட்டியாகிற ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருக்க காய்கறிகள் அதுக்கப்புறம் பாஸ்தா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணேன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிஸ்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டேஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறது என்னதான் இருந்தாலும் பட் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்ற அந்த டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எவ்வளோ நேரமாக இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கும் அதை பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.